ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யூவர்ஸ்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க ஆட் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இருக்கு ப்ளஸ் போட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்காக இதுனா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ மேல வந்து பாருங்க உங்களுக்கு டாப்ல ஸ்டிக்கர் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது ஸ்டிக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க அந்த ஸ்டிக்கர்ல ஆட் யூவர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த ஆட் யூவர்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம். ஆட் யூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க பிரைட் டாபிக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு கீழே ஆட் யூவர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க நான் ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் யூவர்ஸ்ன்ற ஃபீச்சர் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இது வந்து இப்போ வந்து ஒரு போட்டோவை நீங்க ஆட் பண்ணி இது வந்து என்னுடைய ஃபேவரட் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமிப்பீங்க. இது போட்டோவுக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த விதமான போட்டோ என்ன வேணா இருக்கட்டும், இது வந்து என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டிருப்பீங்க. அது போல உங்களுடைய ஃபேவரட் என்னன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் யூவர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து வெரைட்டி டாபிக் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல வந்து உங்களுடைய ஃபேவரட் என்ன, உங்களுடைய ஃபேவரட் போட்டோ என்ன, உங்களுடைய ஃபேவரட் வண்டி என்ன, உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரைட் பண்ணிக்கலாம், எழுதிட்டு நீங்க வந்து அதை சென்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேவரட் என்னவோ நீங்க போட்டோ கேட்டிருந்தாலும் சரி, பைக் கேட்டிருந்தாலும் சரி, என்ன கேட்டிருந்தாலும் சரி, அதை வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல ஆட் பண்ணிட்டு அந்த ஆட் யூஸ் இருக்கும், அது கேமரா ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க கேலரியில போயிட்டு அவங்களுடைய நீங்க என்ன கேட்டீங்களோ அந்த போட்டோவை ஆட் பண்ணிட்டு அது அவங்க எதுனா ரைட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது யார் யாரெல்லாம் உங்களுக்கு அது போல ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அது வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய அந்த ஆட் யூஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் அவங்க வந்து ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க வெரைட்டி டாபிக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிக்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோஸ்ல வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிக் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிட்டு இப்போ இந்த ஆடியோஸை நீங்க எந்த இடத்துல வைக்கணுமோ இந்த இமேஜ்ல நீங்க அங்க கொண்டு போயிட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த இமேஜ்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வைக்கணும். இமேஜ் வெளியே உங்களால் வைக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இமேஜ்லேயே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணிருங்க. இப்போ வந்து ஷேர் வந்து பண்றேன். ஷேர் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் ஆயிடும். இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அந்த ஆடியோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அவங்களுடைய ஃபேவரட் பிக்கை வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. இப்படி போடும்போது யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ற பாருங்க மை ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்றேன். இதுல வந்து பாருங்க ஆடியோஸ் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ற பாருங்க. இப்போ இந்த ஆடியோஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகல. இப்போ வந்து வாட்ஸ்அப் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்க அடுத்து வரக்கூடிய அப்டேட் பண்ணுங்க, அதுல தான் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகல, ஜஸ்ட் அந்த ஃபியூச்சரை மட்டும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதுல ஆட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இது செப்பரேட்டா வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல, அடுத்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது போல நீங்க வாட்ஸ்அப்ல வரக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.